டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி 2022 போலீஸ் தேர்வுக்கான புதிய வகுப்புகள் எங்கள் அகாடமியில் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 5/8/2022 அப்பதான். ஸோ உடற்பயிற்சி வகுப்புகளும் பாடக்குறிப்புகளும் இலவசமாக வழங்கப்படும் அட்மிஷன் போடுற எல்லாருக்குமே. ஸோ அட்மிஷன் நடைபெறுகிறது. வேலூர் பிரான்ச்சில் அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பர் 7200400395 அல்லது 398 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. திருச்சியில் அட்மிஷன் போடணுன்ற நபர்கள் வந்து 8111070708 அல்லது 706 என்ற நம்பருக்கு கால் பண்ணி அட்மிஷன் நீங்க போட்டுக்கலாம். அதே போல பயிற்சி புத்தகங்களும் எங்க அகாடமியில் வந்து தொடர்ந்து விற்பனையில் இருக்கு. பயிற்சி புத்தகங்கள் வேணும் அப்படின்றவங்களும் இதே நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான புக் ஆர்டரை நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. நம்ம எபிசோட அடுத்த சீரியஸ்ல நம்ம எபிசோட் நம்பர் 9 சமூக அறிவியல் பார்க்க போறோம். ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம பார்க்கறதுக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சமூக அறிவியல் சோசியல் சயின்ஸுக்கு மொத்த டாப்பிக்கையும் நம்ம 25 கொஸ்டின் அடுத்த எபிசோடு நம்ம பார்க்க போறோம். ஓகே, இதை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு கொஸ்டினையும் பயனுள்ள நிறைய தகவல் இருக்கும், எல்லாரையும் நான் கவனிச்சுக்கோங்க. ஓகே, உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அமைத்தவர். விலங்குகளுக்காகவே தனியே ஒரு ஹாஸ்பிட்டலே கட்டியிருக்காராமா. யாரு அப்படின்னா ஒரு மன்னர். ஓகே, அந்த மன்னர் நான் சொல்ல போற க்ளூவை வச்சு நீங்க அந்த மன்னர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அந்த மன்னர் ரொம்ப அன்பான மன்னர். ஓகே, அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு போர் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து அந்த மன்னர் வந்து அன்பாவே மாறிட்டார். ஓகே, அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த மன்னரை நம்ம ஊர்ல ரோட்டு ஓரங்கள்ல மரம் நட்டவர் இவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து இவரோட பேரை வந்து அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எந்த மன்னர் கண்டுபிடிச்சிருப்பீங்க? அசோகர் தான். ஓகேங்களா? அசோகர். ஆன்சர் சி. ஓகே, உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு. அப்போ நம்ம படிக்கிற மன்னர்கள்ல நம்ம ஹிஸ்டரி படிக்கிற எல்லா மன்னர்களையும் ரொம்ப அன்பான மன்னர் எந்த மன்னர் அப்படின்னாலே அசோகர் தான். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அவர் வந்து கலிங்க போர்னு ஒன்று நடந்தது. ஓகே, அசோகர் காலத்துல கலிங்க போர் அப்படின்னு நடந்தது. அந்த போர்ல வந்து அவர் நிறைய உயிரிழப்புகளை பாக்குறாரு. அந்த உயிரிழப்புகளை பார்த்ததுக்கு அப்புறம் இனிமேல் போர் புரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னவாயிருவாருன்னா ரொம்ப அன்பான நபராகவும் பக்கத்து நாட்டோட எந்த விதமான போருமே தொடுக்க மாட்டார், அந்த அளவுக்கு ஆயிடுவார். ஓகேங்களா? அவர் தான் பாத்தீங்கன்னா இந்த அசோகர். நெக்ஸ்ட், நியாண்டர்தல் என்ற பழங்கால நியாண்டர்தல் என்ற பழங்கால மனிதன் வாழ்ந்த பகுதி எந்த பகுதி அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, நியாண்டர்தல் என்ற பழங்கால மனிதன் வாழ்ந்த பகுதி இப்ப எந்த பகுதி அப்படி பார்த்தீங்கன்னா ஆசியா என்கிற பகுதி தான். என்ன ஆசியா நம்ம ஊர் தான், வேற எதுவும் கிடையாது. ஓகே, நியாண்டர்தல் என்ற பழங்கால மனிதர்கள், அதாவது அந்த காலத்துல, அதாவது சிந்து சமவெளிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மனிதர்கள், அந்த மனிதர்களுடைய வகைகளை பார்த்தீங்கன்னா நிறைய வகைகளா பிரிப்பாங்க. ஓகே, நியாண்டர்தல், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோமோ செபிலியன்ஸ், ஹோமோ சேப்பியன்ஸ், ஹோமோ எரக்டஸ், இந்த மாதிரி மனிதர்களை அவங்களுடைய இயல்பை வச்சு அவங்களுடைய வளர்ச்சியை வச்சு ஒவ்வொரு வகையா பிரிப்பாங்க. அந்த நியாண்டர்தல் மனிதர்கள் எங்குதான் வாழ்ந்தாங்க அப்படின்னா ஆசிய பகுதியில வாழ்ந்தாங்களாம். நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் பழங்கால பாறை ஓவியம், ஞாபகம், பாறை ஓவியங்கள் காணப்படும் பகுதி. தமிழ்நாட்டில் எல்லா இடங்களையும் பாறை ஓவியம் காணப்படும், ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான். விழுப்புரம், அப்புறம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பகுதியில, மாவடைப்பு அப்படிங்கிற ஒரு பகுதியில, நீலகிரி பகுதியில இங்க காணப்படுகிற ஆன்சர். ஓகேங்களா? நீலகிரி. அப்ப நீலகிரியில எந்த ஊர்ல சார் காணப்படுது அப்படின்னா கீரிக்கையூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில தான் பார்த்தீங்கன்னா இந்த ஓவியங்கள் அதிகமாக காணப்பட்டது. பாறை ஓவியம் ஒன்று, அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து வெளிப்படுத்துவதற்காக பாறைகளை நிறைய ஓவியங்கள் வரைச்சிருப்பாங்க. பாறை ஓவியங்கள் நீலகிரி. நெக்ஸ்ட், சிந்து சமவெளி நாடகத்துடைய முன்னோடி என்றது நல்ல ஞாபகம். நம்ம கிளாஸ்லேயே நடத்தணும். சிந்து சமவெளி நாடகத்தை வந்து நம்ம கிளாஸ் நடத்திருந்தோம். அதுல வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்போம். சிந்து சமவெளி நாடகம் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு முன்னாடி, அதாவது அந்த தொடக்க கால நிலை, முதிர்ச்சி நிலை, அப்புறம் முடிவு நிலை அப்படி சொல்லிட்டு 3 இயரை வந்து படிச்சிருப்போம். ஓகே, அந்த இயருக்கு முன்னாடியே நம்ம கிளாஸ் இந்த பாயிண்ட் சொல்லிருக்க மாட்டோம். அந்த இயருக்கு முன்னாடியே ஒரு பகுதி காணப்பட்டது, அந்த பகுதியை தான் மெஹர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பகுதி தான் சிந்து சமவெளி நாடகத்துடைய முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, என்ன ஆப்ஷன்? ஆப்ஷன் பி, மெஹர். ஓகே, முக்கியமானது. அப்போ இது வந்து நம்ம மெஹர் பகுதியை வந்து முன்னோடி சொல்றோம். அப்போ ஆப்ஷன் இருக்க வேற பகுதி எப்படி சார் லிங்க் பண்ணலாம் அப்படின்னா இந்த லோத்தல் பகுதி இருக்கு பாருங்க. இந்த லோத்தல் பகுதி என்ன சொல்றாங்கன்னா சிந்து சமவெளி நாடகத்துடைய அழிவுக்கு உள்ளான பகுதிகள்ல ஒன்னு பகுதி என்னதான் லோத்தல் பகுதி. அழிவு ஏற்பட்ட காலங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்ன கேட்டாங்கன்னா லோத்தல். அதே மாதிரி மொஹஞ்சதாரோ, நம்ம கமாண்ட்லயே சொல்லியிருந்தோம். மொஹஞ்சதாரோ அந்த சிந்து சமவெளி நாடகத்திலேயே மிகப்பெரிய பகுதி என்ன பகுதின்னு கேட்டாங்கன்னா மொஹஞ்சதாரோ தான். நியர்லி 200 ஹெக்டேர், 200 ஹெக்டேர் அளவு கொண்டு மிகப்பெரிய பகுதியில இந்த மொஹஞ்சதாரோ பகுதியில என்ன ரிவர் வரும் அப்படி பாத்தீங்கன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எந்த ரிவர் வரும்? மொஹஞ்சதாரோ அப்படின்னா சிந்து நதி வரும். ஓகே, சிந்து நதி வரும். நெக்ஸ்ட், அடுத்து சிந்து சமவெளி நாடகத்தை பத்தி கொஸ்டின்.
நடன மாது நம்மளே சொல்லியிருந்தோம். ஒரு டான்சிங் கேலோடைய ஒரு ஒரு வெங்கல சிலை கிடைச்சிருக்கும். ஓகே, நடன மாது கை நிறைய அந்த பெண்மணி வந்து வலையில போட்டிருப்பாங்க. அந்த காலங்களில் பொழுதுபோக்கிற்காக இந்த மாதிரி வந்து பெண்கள் நடனமாட விட்டு அதை பார்க்குற பொழுதுபோக்கு இருக்கிறது இந்த சிலை மூலமாக நம்ம தெரிய வந்து. நடன மாது சொல்லுவாங்க, நடன மங்கை சொல்லுவாங்க, நிறைய வேலைகள் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பெண்ணுடைய சிலை என்ன சிலை சொல்லிட்டோம்? வெண்கல சிலை. அது ஒரு பாயிண்ட். வெண்கல சிலை எந்த இடத்துல கிடைச்சது அப்படின்னு சொன்னாங்கன்னா மொஹஞ்சதாரோல தான். ஓகே, மொஹஞ்சதாரோல தான் நிறைய எவிடன்ஸ் கிடைச்சிருக்கும். ஒண்ணு வெண்கல சிலை கிடைக்கும். வேற என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா, தாடி வச்ச ஒரு பூசாரியை பத்தி பேசியிருந்தோமா, பூசாரி அரசன், அந்த சிலையும் அங்கதான் கிடைக்கும். யார் அரசன்? பூசாரி அரசன் அப்படிங்கிற ஒரு சிலையும் எங்கதான் கிடைச்சிருக்கும்? மொஹஞ்சதாரோல கிடைச்சிருக்கும். மொஹஞ்சதாரோ தான் பெரிய பிளேஸ். இப்போ லோத்தல் என்ன பிளேஸ்? லோத்தல் என்ன பிளேஸ் கிட்டனா துறைமுகமும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கப்பர் கட்டும் இடமும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் லோத்தல் பகுதி. அடுத்து ஹரப்பா. ஹரப்பா பகுதி பார்த்தீங்கன்னா முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட பகுதி தான் ஹரப்பா. ஓகேதா? சிந்து சமவெளி நகரத்திலேயே முதலாக கண்டறியப்பட்ட ஒரு பகுதி ஹரப்பா பகுதி. மெசபட்டோமியாவுக்கும் சிந்து சமவெளி நகரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இது வந்து ஈராக் பகுதியில் இருக்கக்கூடிய வேற ஒரு நாகரிகம் தான் மெசபட்டோமியா நாகரிகம். ஓகே, நெக்ஸ்ட் ஆரியர்கள் இந்தியாவில் முதலில் குடியேறிய பகுதி அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆரியர்கள்னா யாரும் தெரியும். ஓகே, ஆரியர்கள்னா சிந்து சமவெளி மக்களை அழித்து விட்டு அவங்க மீது படையெடுத்து பின்பு வந்தவர்கள் தான் ஆரியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தோட முடிவுக்கு அப்புறம் நம்ம எந்த டாபிக் தான் படிப்போம்னா ஆரியர்களை பத்தி தான் படிப்போம். வேத காலங்கிற டாபிக் தான் படிப்போம். வேத காலத்துல நம்ம படிக்க வேண்டிய மக்கள் யாரு அப்படின்னா ஆரியர்கள் தான். ஓகே, அப்ப அவங்க வாழ்ந்த பகுதி என்ன? வேத காலம் சொன்ன உடனே நமக்கு ஒரு பகுதி ஞாபகம் வந்திருக்கும், படிச்சவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். என்ன பகுதி அப்படின்னா இந்த சப்த சிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு 7 ரிவர் பாயக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த சப்த சிந்து. அந்த பகுதி தான் வாழ்ந்தாங்க. ஓகே, சப்த சிந்துல எத்தனை ரிவர் ஓடும்? 7 ஆறுகள் ஓடக்கூடிய ஒரு பகுதி தான் சப்த சிந்து. ஓகே, ராவி, பயா, சரஸ்வதி, இந்த மாதிரி 7 ரிவர்கள் ஓடக்கூடிய ஒரு பகுதி தான் சப்த சிந்து. ஓகே, பொறுத்துங்க பாருங்க. நிறைய ஒன்லைனர் கொஸ்டினை தாண்டி இந்த தடவை நம்ம சமூக அறிவியல் எபிசோட் 9ல கொஞ்சம் பொறுத்துக கொஸ்டினும் கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின் வச்சிருக்கோம். ஓகே, கொஞ்சம் நீங்க வந்து மூளை யூஸ் பண்ணணும். ஓகே, இது என்னன்னா இதெல்லாம் வந்து தங்கம், இரும்பு இந்த மாதிரி மெட்டீரியலை வச்சு இந்த சைடு அந்த டைம்ல யூஸ் பண்ண நம்ம இப்ப புழக்கத்துல யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் இது. அந்த டைம்ல வேத காலங்கள்ல புழக்கத்துல யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை இது. அதை மேட்ச் பண்ணணும். ஓகே, மேட்ச் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சிம்பிளா ஏக்கு பாருங்க 1 தான். அது எல்லா ஆப்ஷன்லயும் ஏ 1 தான் இருக்குது. ஓகே, அதை நம்ம எலிமினேட் பண்ணவே முடியாது. பொறுத்துக்க ஈஸியா எப்படி பண்ணணும்னு சொல்லித்தாரு. அப்போ ஏதாவது ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சாலும் நம்ம ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ ஏக்கு 1 அப்படி தெரிஞ்சு ஏதாவது எலிமினேட் பண்ண முடியுமா ஆப்ஷனை? எதுவுமே முடியாது. எல்லாமே ஏக்கு 1 இருக்குது, நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஓகே, அடுத்து பி, அதாவது இரும்பு சொல்றாங்க. இரும்புக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா சுயமா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இரும்புனா சுயமா. அப்போ பிக்கு 3. பிக்கு 3 எங்க இருக்குது? இங்க மட்டும் தான் இருக்குது. பிக்கு 3 எங்க இருக்கு? இங்க மட்டும் தான் இருக்குது. அப்போ இது மட்டும் தான் ஆன்சர். நீங்க சந்தேகமே பட வேணாம். ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன தெரியணும்? இரும்புக்கு சுயமாங்கிற ஆப்ஷன் கரெக்டா தெரிஞ்சாதான் ஒரு ஆன்சர் நமக்கு ஷுவரா கண்டிப்பா இதுதான் ரைட்டு தெரிஞ்சாலே நம்ம ஈஸியா பொறுத்துக்களை ஆன்சர் பண்ணலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் உங்களோட பிசி எக்ஸாம்ல 1 வேர்டு கொஸ்டினை கேட்கறத விட பொறுத்துக கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஈஸி. யாருக்கு ஈஸி? படிச்சவங்களுக்கு ஈஸி. படிக்காதவங்களுக்கு பொறுத்து கஷ்டமா இருக்கும். ஏன்னா இது எங்க இருந்து கேட்டாங்கன்னே தெரியாது. ஆனா நல்லா படிச்சவங்களுக்கு இது கேட்கிறாங்க, நமக்கு அவனுக்கு 4 தெரியலனா பரவாயில்ல, 1 அல்லது 2 தெரிஞ்சாலே அவன் ஆன்சர் வச்சு ஈஸியா எலிமினேட் பண்ணி போட்டுறான். அதுதான் பொறுத்துக்களை ஈஸி. அப்போ இரும்பு சுயமா, சரி அது கூட பரவாயில்ல. மேபி தாமிரம்னா அயாஸ், அதுதான் கரெக்டான ஆன்சர். அப்போ சிக்கு 2 அது தெரிஞ்சாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். சிக்கு 2. ஓகே, பாரதினா அந்த டைம் என்ன சொல்லுவாங்கன்னா யுவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வேற மாதிரி எந்த மாதிரி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தங்கம்னா ஹிரண்யா. இந்த பாயிண்ட் நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? யாரும் ஒருத்தன் தங்க நகைகள் அதிகமா ஒரு பையன் அதிகமா போட்டிருக்கான்னா அவன் ஹீரோ மாதிரி இருப்பான். ஓகே, பிரேஸ்லெட் போட்டிருக்கான், செயின் போட்டிருக்கான், மோதிரம் போட்டிருக்கான், எப்படி இருப்பான்? தங்க நகை அதிகமா போட்டிருந்தா எப்படி இருப்பான்? ஹீரோ மாதிரி இருப்பான். அப்ப தங்கம் இங்க ஹீரோ, ஹிரண்யா. இந்த மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இரும்பு சுயமா, தாமிரம் அயஸ். இதை எப்படியாவது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இரும்பு அப்படிங்கிறது என்னது? இரும்பு மெட்டீரியலை வந்து நம்ம சுயமா சம்பாரிச்சு வாங்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெட்டீரியல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதிக்கு நான் யுவா சொல்றேன். என்னமா ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதிக்கு வந்து ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். ஓகே, நம்ம நேரே படிச்சிருப்பீங்க. அது ஒரு பயிர், சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். அதை உணவாக பயன்படுகிறது. உணவு யுவா. இந்த 2 வார்த்தை ரைமிங்கா இருக்குதா? பாரதி உணவாக பயன்படுகிறது, உணவு யுவா அப்படின்ற வார்த்தை ரைமியா இருக்கு. ஓகே, டிக்கு வந்து 4. ஓகே, அப்போ 1 3 2 4 பி த ஆன்சர். பொறுத்துக ஈஸி. அடுத்து 4வது புத்த சமய மாநாடு. ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். உங்க எக்ஸாம்ல ப்ரீவியஸாக கேட்டுக்கிறாங்க, இனிமேல் கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது. புத்த சமய மாநாடு சொல்லிட்டு மொத்தம் 4 நடந்திருக்குங்க.
நாடுமே முக்கியம் தாங்க. நாடும் எந்த பிளேஸ் நடந்தது, அந்த ஒவ்வொரு மாநாட்டுக்கும் யார் தலைவர் படிச்சு. அப்போ இங்க 4வது புத்த சமய மாநாடு எங்க நடந்தது அப்படின்னா காஷ்மீர்ல நடந்திருக்கும். 4வது புத்த சமய மாநாடு காஷ்மீர் நடந்திருக்கும். அப்ப முதல் புத்த சமய மாநாடு எங்க நடந்திருக்கும்? ராஜ்கிரில் நடந்திருக்கும். ஓகே, ராஜ்கிரகத்துல முதல் புத்த சமய மாநாடு. இது 2வது புத்த சமய மாநாடு. பாடலிபுத்திரம் 3வது புத்த சமய மாநாடு. 4வது புத்த சமய மாநாடு எங்க? காஷ்மீர்ல. ஓகேவா? ரைமிங்கா ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு ஷார்ட்கட்டே இருக்குது. ஓகே, ஷார்ட்கட்ங்கிறது வந்து ஒவ்வொருத்தவங்க படிக்கிறது தான். நீங்க எவ்வளோ எளிமையான ஷார்ட்கட் வச்சாலும் உங்களோட விருப்பம். ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் ஓகே. இப்போ நான் என்ன மாதிரி இது நான் படிக்கும்போது ஒரு காலம் நானா படிக்கும்போது என்ன மாதிரி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜா கைய வச்சா பாட்டி போனது. இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட். எங்க போனது? காஷ்மீர் போனது. ஓகே, எப்படி? ராஜா கைய வச்சா பாட்டி போனது. அப்ப ராஜா அதான் ஃபர்ஸ்ட் வருது. அப்ப ராஜ்கிருகா, ராஜா கைய வச்சா, இந்த பாட்டு ஞாபகம் வச்சிருப்பீங்கல்ல, வச்சா அப்போ வைசாலி, அதுதான் 2வது மாநாடு. ராஜா கைய வச்சா யாரு போனது? பாட்டி போனது. பாடலிபுத்திரம் 3வது மாநாடு. எங்க போனது? காஷ்மீருக்கு போனது. இந்தியாவுடைய வடக்கு முனையே இதுதான், காஷ்மீர். அப்ப அங்க போனது. அவ்வளவுதான், சிம்பிள் ஷார்ட்கட். ஓகே, அப்ப முதல், 2வது, 3வது, 4வது இதை முதல் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க தலைவர்கள், அது வந்து அதோட இயர், அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் ஒவ்வொரு மாநாட்டையும் நடத்திய மன்னர்கள் யாருன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், காஷ்மீர் மாநாடு 4வது மாநாடு நடத்திய மன்னர் யாருன்னு கேட்டாங்கன்னா யாரு? கனிஷ்கர். அவர் தான். ஓகே, கனிஷ்கர். முடியும். இந்த மாதிரி வந்து எளிமையா படிச்சீங்கனாலே ஹிஸ்டரி ஈஸி தான். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் புத்தகம் நம்ம சொல்லியிருந்தோம். ஹிஸ்டரியோடைய மாடல் எப்படி கேட்பாங்க சொல்லும் போது என்ன கேள்விலாம் கேட்பாங்கன்னா, புத்தகத்தை வச்சு ஒரு கேள்வி கேட்பாங்க சொல்லுங்க. அதே மாதிரி புத்தகத்தை வச்சு நம்ம இதுலயே ஒரு கேள்வி கேட்டுக்கிறோம். ஓகே, புத்த சரிதம் என்னும் சமஸ்கிருத, இதுல இருந்தே ஒரு கொஸ்டின்லயே ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க. சமஸ்கிருதம். அப்போ இனிமேல் என்ன கேட்கலாம்? புத்த சரிதம் எந்த மொழியில் எழுதப்பட்டது கேட்கலாமா? புத்த சரிதம் சமஸ்கிருத மொழி. ஓகே, இந்த நாடகத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாங்க. யாரு அப்படின்னா அஸ்வகோஷன். ஓகே, அஸ்வகோஷன். இது இந்த டிஎன்பிசில குரூப் 2ல இந்த கொஸ்டின் வேற மாதிரி கேட்டாங்க. வேற ஓகே. அப்போ புத்த சரிதம் நூல் சமஸ்கிருத மொழி. அதோட ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா அஸ்வகோஷர் அப்படிங்கிறாங்க. ஓகே, முக்கியம். நம்ம கனிஷ்கர் இப்பதானே பார்த்தோம், இந்த மன்னர் தான் இவரு. ஓகே, நெக்ஸ்ட் அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடைய ஆட்சி காலத்தில் உள்ளது? ஒண்ணுமே இல்லை. அலகாபாத் தூண் கல்வெட்டு, அதாவது குப்தர்கள் காலத்துல ஒவ்வொரு மன்னர்களுக்கும் ஒரு கல்வெட்டு இருக்குங்க. ஒவ்வொரு மன்னர்களுக்கும் ஒரு கல்வெட்டு. அதே மாதிரி அலகாபாத் தூண் கல்வெட்டுக்கு யாரு அப்படின்னா முதலாம் சமுத்திரகுப்தா. முதலாங்கிற வார்த்தை கூட தேவையில்லை, சமுத்திரகுப்தா அவர் தான். ஓகே, சந்திரகுப்தா தான் முதலாம் 2ஆம் வரும். சமுத்திரகுப்தா முதலாம் சமுத்திரகுப்தா மட்டும்தான். ஓகே, அப்போ ஆன்சர் டி தான் வந்து இது கரெக்ட். வேற என்ன சார் இருக்கு? வேற என்ன சார் அப்படின்னா பாத்தீங்கன்னா பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டுன்னு ஒரு கல்வெட்டு இருக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கடைசி இடத்துல வரும். ஸ்கந்தகுப்தா என்ற மன்னருடைய கல்வெட்டு தான் பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, ஜியோகிராஃபி கொஸ்டின். இதெல்லாம் ஹிஸ்டரி, அடுத்து ஜியோகிராஃபி. இந்தியாவில் கிரீன்விச் திட்டக்கோடு எந்த பகுதி வழியாக செல்கிறது? ஞாபகம், கிரீன்விச் திட்டக்கோடு எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் வந்து அந்த டைம் பாஸ் பண்ற ஒரு லைனாக இந்த லைன் வந்து பார்க்கப்படுகிறது. எந்த டிகிரியில இது கிராஸ் ஆகுது அப்படின்னா 82.5 டிகிரியில கிராஸ் ஆகும். 82.5 டிகிரி ஈஸ்ட், கிழக்கு பகுதியில் இது கிராஸ் ஆகுது. எந்த பிளேஸ்ல கிராஸ் ஆகுது அப்படின்னு கேட்கிறாங்க. ரொம்ப எளிமையானது, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிர்சாப்பூர் அந்த ஊர் வழியாக தான் இது கிராஸ் ஆகும். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட், உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படக்கூடிய காடுகள் எதுன்னு கேட்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியானது, வெப்பமண்டல மலைக்காடுகள். அதுதான் உலகின் பெரும் மருந்தகம். ஏன்னா இங்க இருந்தது, இந்த மாதிரி காடுகள் இருந்ததுதான் நமக்கு நிறைய மெடிசின்ஸ், மருத்துவ இருக்கக்கூடிய நிறைய மெடிசின்ஸ் தான் நம்ம எடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், உலகின் மிக நீளமான மலைத்தொடர். ஓகே, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய மலைத்தொடர் இருக்கு. இமயமலை, ராக்கி மவுண்டன், நிறைய மவுண்டன் இருக்குது. இதுல நீளமானது கேட்கிறாங்க. ஓகே, நீளமான மலைத்தொடர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆண்டீஸ் மலைத்தொடர். ஓகே, ஆண்டீஸ் மலைத்தொடர். இதே கொஸ்டின் வச்சு இந்த ஆண்டீஸ், ராக்கி, ஆல்ப்ஸ், எவரெஸ்ட், இந்த இதே கொஸ்டின் வச்சு கடைசி ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன். ஓகே, அது நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த மலைத்தொடரை வச்சு. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, எஸ் வடிவ கடல். பாருங்க, அதாவது நீங்க படிக்க வேண்டியது மொத்தம் இருக்கக்கூடிய கண்டங்களையும் அப்புறம் பாத்தீங்கன்னா மொத்தம் இருக்கக்கூடிய பெருங்கடல்களையும் படிக்கணும். அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதுல என்னென்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கு எல்லாமே படிச்சுக்கணும். அதுல எஸ் வடிவத்துல ஒரு கடல் இருக்குங்க. ஓகே, எஸ் இந்த மாதிரி வடிவத்துல எஸ் வடிவத்துல ஒரு கடல் இருக்கும். அது நான் இப்போ சொல்ல வரத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இந்த சைடு ஐரோப்பா இருக்கும். ஓகே, இந்த சைடு வட அமெரிக்கா இருக்கும். இந்த சைடு தென் அமெரிக்கா இருக்கும். இந்த சைடு இந்த சேஃப்ல ஆப்பிரிக்கா இருக்கும். அதுக்கு நடுவில் தான் இந்த எஸ் வடிவ கடல் இருக்கும். அந்த கடலுக்கு பேர் தான் அட்லாண்டிக் கடல். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஒரு 500 வருஷம் கழிச்சு. ஓகே, இப்போதைக்கு நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க பார்ப்போம். நான் ஆன்சர் சொல்லிடுறேன்.
எந்த கடல் உலகத்திலேயே மிகப்பெரிய கடல் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுதான் பசிபிக் பெருங்கடல். அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பசிபிக் பெருங்கடல் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய கடல் தான் பசிபிக் பெருங்கடல். இது இப்போதைக்கு இன்னொரு 500-600 வருஷம் கழிச்சு, ஓகேவா, ஒரு 500 நம்ம யாருமே இருக்க போறது கிடையாது, ஓகேவா, நம்மளுடைய சந்ததிகள் ரொம்ப பழைய சந்ததிகள் தான் வரப்போறாங்க, ஓகேங்களா. அப்போ 500-600 வருஷம் கழிச்சு உலகத்திலேயே மிகப்பெரிய கடல் எந்த கடலை கேட்டாங்கன்னா அது கண்டிப்பா என்ன கடலா இருக்குன்னா அட்லாண்டிக் கடலா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த எஸ் வடிவத்திற்கு கடல்ல பாத்தீங்கன்னா நாட்கள் போக 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 அது விரிஞ்சுக்கிட்டே வருது, ஓகேங்களா. இங்க இந்த பகுதி எல்லாமே அந்த பிளேட் சொல்லுவாங்க, இதெல்லாம் இந்த சைடு மூவ் ஆயிட்டு இருக்கு, இது எல்லாமே இந்த சைடு மூவ் ஆயிட்டே இருக்குது. நாட்கள் போக 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 இது அப்படியே விரிவடைஞ்சு ஒரு காலத்துல அட்லாண்டிக் கடல் தான் மிகப்பெரிய கடலாக இருக்க போது உலகத்திலே, ஓகேவா. இதெல்லாம் நிரூபணமான ஒரு தகவல். அடுத்து, இந்தியாவில் சம இரவு பகல் தோன்றும் நாள் எதுன்னு கேட்கிறாங்க. சம இரவு பகல் தோன்றும்னா 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு ஈக்குவலா இருக்கும். எந்த நாள் அப்படின்னு கேட்கிறாங்க. செப்டம்பர் 23. ஆக்சுவலா 2 டேட் இருக்கும். ஒன்னு செப்டம்பர் 23, இன்னொன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 21. 2 டேட் இருக்குங்க. அந்த 2 டேட்லயும் சம இரவு பகல்கள் காணப்படும், ஓகேங்களா. நெக்ஸ்ட், இதுல பாத்தீங்கன்னா இந்த 2 நாள்ல சம இரவு பகல் இருக்குது. ஆனா இன்னொரு நாள்ல பாத்தீங்கன்னா மிக நீண்ட பகல் பொழுது இருக்கும். அது என்ன பகல் பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 21 தான் பாத்தீங்கன்னா மிக நீண்ட பகல் பொழுது இருக்கும். பகல் பொழுது என்ன அர்த்தம், அந்த சூரியன் இருக்கிற நேரமே வந்து அதிகமா இருக்கும். அதனாலதான் இந்த டேவை நம்ம இந்தியாவிலையும் சரி உலகத்திலையும் சரி ஒரு முக்கியமான ஒரு தினமா கொண்டாடுறோம். அதை நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ண போறீங்க, ஓகேங்களா. நான் தெளிவா சொல்லிட்டேன், இது மிக நீண்ட பகல் பொழுதை கொண்ட நாள். அத ஒரே ரீசன்னாலேயே நம்ம இந்த நாளை நம்ம ஒரு முக்கியமான ஒரு நாளா கொண்டாடுறோம், ஓகேங்களா. அது ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவோம், ஓகே. அந்த டே என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆன்சர் இதுக்கு வந்து சி, ஓகே. ஆனா இன்னொரு நாள் இருக்குது, மார்ச் 21 இருக்குது, ஓகே. நெக்ஸ்ட், உருளும் கோள், மிதக்கும் கோள், குளிர்ந்த கோள். அதாவது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 8 கோள்கள், மொத்தம் 9ன்னு ஒரு காலங்கால சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுல ஒரு கோளை மட்டும் எடுத்துட்டு இப்போ 8 கோள்கள் தான் இருக்குது. இந்த 8 கோள்களை ஒவ்வொரு வகையா சொல்றாங்க. இதுல எனக்கு ஈஸியா நான் ஒரு கோளை வந்து மேட்ச் பண்றேன். அதை வந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாமா. மிதக்கும் கோள் நான் ஒன்று சொல்றேன். எதை மிதக்கும் கோள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியை தான் மிதக்கும் கோள் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அது நிறைய வாயுகளால் நிரம்பிய ஒரு கோள், ஓகேவா. அதை தண்ணியில போட்டாலும் மிதக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிபிக்கா ரீசன் சொல்றாங்க. அது தண்ணி தூக்கி போட முடியாது, இருந்தாலும் சொல்றாங்க அந்த அளவுக்கு அது முழுவதும் வாயுகளால் ஆனது, ஓகே. அது எங்கேயுமே சாலிட் மெட்டீரியல் எதுவுமே கிடையாது. அதனால பிக்கு 3 அப்படின்னு நான் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் எனக்கே தெரியும்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அப்போ பிக்கு 3 அப்படின்னாலே இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. அப்ப நீங்க கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் இது இந்த ஆன்சர் தான் கரெக்ட், ஓகேவா. இப்படிதான் வந்து பொறுத்துக்க நம்ம ஈஸியா மேட்ச் பண்ண முடியும், ஓகே. மிதக்கும் கோள்னா சனி, அப்ப இது பண்ணணும். அப்ப மீதி ஆப்ஷன் பார்க்கலாமா. உருதும் கோள் அப்படின்னா யுரேனஸ். ஏன் அப்படின்னா அது ரொம்ப சுத்திக்கிட்டே வந்து எல்லாத்தையும் சுத்திக்கிட்டே இருக்கு. அடுத்து குளிர்ந்த கோள் அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படி மிதக்கும் கோள் சனி. குளிர்ந்த கோள் அப்படி என்ன சொல்றாங்கன்னா நெப்டியூன் தான் இருக்கிறதுலே ரொம்ப கோல்டஸ்ட் இருக்கக்கூடிய நெப்டியூன். நெக்ஸ்ட், சிவப்பு கோள் அப்படின்னா நமக்கே தெரியும், அது செவ்வாய் கிரகம் தான் சிவப்பு கோள் சொல்லுவாங்க, ரெட் பிளானட் அப்படின்னு சொல்றாங்க, ஓகே. நெக்ஸ்ட், சமண சமயத்தின் முதல் தீர்த்தங்காரர் ரொம்ப முக்கியம். சமண சமயத்துல மொத்தம் எத்தனை தீர்த்தங்காரர் இருக்கிறாங்க? மொத்தம் 24 தீர்த்தங்காரர்கள் இருப்பாங்க, ஓகே, சமண சமயத்துல. அதுல கடைசி தீர்த்தங்காரர் தான் நம்மளுடைய சமண சமயத்துல முக்கியமா படிக்கக்கூடிய ஒரு கடவுள். என்ன சொல்றோம் அப்படின்னா கடவுள் கிடையாது, ஒரு மனிதர் தான், மகாவீரர். அவரை பத்தி படிப்போம். அவர் தான் இருக்காரா? எஸ், அவர் தான் பார்த்தீங்கன்னா 24வது தீர்த்தங்காரர். முதல் தீர்த்தங்காரர் நம்ம கொஸ்டின் கேட்கிறாங்க. ரிஷப தேவர் சொல்லுவாங்க, அல்லது ரிஷபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அவருடைய ஒரிஜினல் நேம்னு சொல்லுவாங்கன்னா ரிஷப தேவா அல்லது ரிஷப தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் ஏ. இதுல புத்தர் வரவே மாட்டாரு. ஏன்? புத்தர் வந்து சமண மதம் கிடையாது, அவர் வந்து பௌத்த மதம். இந்த ஆப்ஷன் உடனே எலிமினேட் பண்ணிருக்கணும். கன்ஃபியூஸ் வந்திருந்ததுன்னா பரசுவநாதரா ரிஷபரா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவர் வந்து 24வது, இவரும் சமண மதத்தை சேர்ந்தவர் தான், ஓகே. அடுத்து, சிந்து சமணத்தை பற்றி மக்கள் அறிந்திடாத உலோகம் அப்படின்னு கேட்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம சொல்லிருந்தோம். எந்த உலோகம் அறிந்திருக்க மாட்டாங்க அப்படின்னா நம்ம ஆசோசி போலாமா, ஓகே. கீழே எங்கிருந்தவங்க வெள்ளி உலோகத்துல வந்து செயினே போட்டிருந்தாங்க, அப்ப வெள்ளி உலோகம் வராது. தங்கத்திலையும் செயின் போட்டிருந்தாங்க, தங்கத்துல நிறைய ஆடம்பர பொருட்களை செஞ்சு போட்டிருந்தாங்க சிந்து சமணி மக்கள், நம்ம கிளாஸ்லயே பார்த்திருந்தோம். அப்ப இதுவும் கிடையாது. செம்பு, ஐயோ, சிந்து சமண நாகரிக மக்கள் செம்பை தான் எல்லாத்தையுமே பயன்படுத்துறாங்க, எல்லா உலோகத்தையும் செம்பை தான் பயன்படுத்துறாங்க. அப்ப இதுவும் அவங்க கண்டிப்பா அறிஞ்சிருந்தாங்க. அப்ப அறிந்திடாத உலோகம் அப்படின்னா நம்ம கிளாஸ்ல இருந்தோம். இரும்புங்கிற உலோகத்தை தான் அவங்க அறிந்திருக்கவே இல்லை அப்படின்னு என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. இரும்புங்கிற மெட்டீரியல் இருக்குன்னே தெரியாது. அப்ப இரும்புங்கிற மெட்டீரியல் யாருக்கு தான் தெரியும்? எப்பதான் கண்டுபிடிச்சாங்க? வேத காலத்துல தான் இரும்பே கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஓகே. நெக்ஸ்ட், அடுத்த, அடிமையின் அடிமை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிறாங்க, ஓகே. அடிமையின் அடிமை அப்படின்னா
இந்தியாவை முஸ்லிம்கள் ஆட்சி, டெல்லி சுல்தான் ரூல் பண்ணதே ஒரு அடிமையால ரூல் பண்ணாங்க. ஓகேவா? அந்த அடிமையோடைய அடிமை தான் அடுத்த ஒரு மன்னர் ஆயிருப்பாரு. அந்த மன்னர் தான் இல்துமிஷ். எஸ், இல்துமிஷ். இவர் தான் வந்து அடிமைன்னு அடிமைங்கிறார். ஓகே, அப்ப இவருடைய குருவா அதான் அடிமை, இவருக்கு ஹெட்டா யார் இருந்தாங்க அப்படின்னா குத்புதீன் ஐபக் இருந்திருப்பார். அவரோட அடிமை தான் இந்த இல்துமிஷ். ஓகே, நெக்ஸ்ட். போர்ச்சுகீசியர்கள் முதலில் வந்திறங்கிய மாநிலம் எதுன்னு கேட்கிறாங்க. சாரி, போர்ச்சுகீசியர்கள் முதலில் வந்திறங்கிய மாநிலம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப எந்த மாநிலத்தில் அவங்க வந்திறங்கினாங்க? அது போர்ச்சுகீஸ் யார் வந்திறங்கினாங்க? 3-4 பாயிண்ட் சொல்லலாம். போர்ச்சுகீஸ்ல வந்தவர்கள் வாஸ்கோ ட காமா முதலாக வந்தது. அவர் எங்க இறங்கினாங்க? கேரளா இருக்கக்கூடிய கள்ளிக்கோட்டை. நம்ம கிளாஸ்லேயே சொல்லியிருப்போம், ஆஃப்லைன் கிளாஸ்லேயே நம்ம நடத்திருப்போம். ஓகேங்களா? கேரளாவில் கள்ளிக்கோட்டை 8th லெசன் தான் வந்திருக்கும். கேரளாவில் கள்ளிக்கோட்டையில 1498ஆம் ஆண்டு மே மாசம் வந்திருப்பாரு சொல்லியிருந்தோம். யாரு? வாஸ்கோ ட காமா. எங்க இறங்கினாரு? கேரளா கள்ளிக்கோட்டை. யார் அவரை வெல்கம் பண்ணாங்க? மன்னர் சாமரை. ஈஸி. ஓகேவா? அப்ப கேரளா பகுதி. ஓகே, ஊர் பேர் கேட்டிருந்தா கூட கன்ஃபியூஸ் ஆகலாம். ஆனா இங்க தான் என்னதான் கேட்டிருக்கோம்? சிம்பிளா மாநிலம் தான் கேட்டிருக்கோம், கேரளா. கன்ஃபியூஸே ஆகணும், படிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிருக்கோம். அடுத்து, களக்காடு வனவிலங்கு சரணாலயம் உள்ள மாவட்டம் எதுன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? இது அந்த நேட்டிவ் பிளேஸ் மக்கள் இப்ப வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருந்திருக்கு. சார் இது எங்கூர் அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த பகுதி மக்களுக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய வனவிலங்கு சரணாலயம் எல்லாருக்குமே ஃபேமஸா கேள்விப்பட்டிருப்போம். அங்க டூரிஸ்ட் பிளேஸ் கொண்டு இருக்குது. அங்க பார்த்தீங்கன்னா தலையணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் கூட இருக்குது. ஓகேங்களா? அந்த பகுதியில் மக்கள் குறிக்க போவாங்க, அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். ஓகே, அவங்களுக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கும். ஆன்சர் என்னன்னா திருநெல்வேலி மாவட்டம். ஓகேவா? களக்காடு வனவிலங்கு சரணாலயம். அப்போ தமிழ்நாட்டுல சரி ஒரே ஒரு மாவட்டத்துல தான் 2 வனவிலங்கு சரணாலயம் இருக்கு. அது என்ன மாவட்டம்? திருநெல்வேலி மாவட்டம். ஒன்னு களக்காடு, இன்னொன்னு முண்டந்துறை. ஓகே, 2 வனவிலங்கு சரணாலயம் வேற எந்த மாவட்டத்திலும் கிடையாது, திருநெல்வேலி மட்டும் தாங்க இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட். விதவைகள் மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு கேட்கிறாங்க. ரொம்ப எளிமை, 1856. எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா அப்படின்னா, ஹிஸ்டரியில திருப்பு முனையாக இருந்த ஒரு வருஷம் என்ன வருஷம்னா 1857. என்ன இந்த வருஷம்? இந்த வருஷத்துல பெரும் புரட்சி அப்படி ஒன்று நடக்கும். ஓகே, பெரும் புரட்சி அப்படின்னு ஒன்று நடக்கும். அந்த பெரும் புரட்சியில ஒரு விஷயம் வந்து நிறைய ரீசன் இருந்திருக்கும். அதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசனே எதுதான் அப்படின்னா விதவை மறுமண சட்டம் தான் 1856ஆம் ஆண்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட். அடுத்து இதுல வந்து என்ன கேட்கிறாங்கன்னா, சரி இந்த மாதிரி கொஸ்டின் கேர்ஃபுல்லா வாசிக்கணும். பார்த்த உடனே எது தப்புங்கிறது கண்டுபிடிக்கூடாது. ஓகே, எது சரியாக பொருந்தியுள்ளது தான் கேட்கிறாங்க. கொஸ்டின் தெளிவா ஹெட்டிங்கை வாசிக்கணும். இந்த சைடு கோள்கள், இந்த சைடு துணைக்கோள்களோட எண்ணிக்கை கேட்கிறாங்க. ஓகே, சரியாக எது பொருந்திருக்கு? நெப்டியூனுக்கு 2 துணைக்கோளா? கிடையவே கிடையாது. அதான் வந்து 20க்கு மேல இருக்கும். தப்பு. செவ்வாய்க்கு 63 துணைக்கோள்கள் இருக்குமா? வாய்ப்பே இல்லை. செவ்வாய்க்கு தான் 2 துணைக்கோள். இதுவும் தப்பு. அப்ப வியாழனுக்கு 13 துணைக்கோள் இருக்குமா? இருக்கும் சார், நிறைய இருக்கும். நிறைய இருக்கு. ஆனா வியாழனுக்கு 13 கிடையாது, 63 தாண்டி இருக்குது. நிறைய உருவாயிட்டே வந்திருக்குது. ஓகேங்களா? அப்ப இதுவும் தப்பு. யுரேனஸுக்கு 27. இது மட்டும் தான் கரெக்ட். ஓகே, யுரேனஸுக்கு 27 துணைக்கோள்கள் இருக்குது. ஓகே, அப்ப வியாழனுக்கு தான் 63. இப்போ நிறைய உருவாயிடுச்சு, 67 தான் சொல்றாங்க. செவ்வாய் பார்த்துக்கிட்டீங்கன்னா 2 துணைக்கோள் தான் செவ்வாய்க்கு. மார்ஸ். அடுத்து பாருங்க, 24வது நல்ல ஒரு பொறுத்துக்க கொஸ்டின் என்னன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா நில மானிய முறைகள். இங்க அதோட பேரு இது, அது எதுக்காக வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஈஸியா நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கலாம்? பிரம்மதேயம். மிஸ்டேக். ஓகே, பிரம்மதேயங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சாலபோகம், பள்ளிச்சந்தம், வேளாண் வகை, பிரம்மதேயம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பிரம்மதேயம் அப்படின்னா பிரம்ம அப்படின்ற வார்த்தையை வச்சு சொல்லிடலாம். இது பிராமணர்களுக்கு வழங்கப்பட்டது. ஓகே, டிக்கு 3 எத்தனை ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. 3 ஆப்ஷன் இருக்குது. அப்ப இந்த ஆப்ஷன் வராது. அடிச்சிடலாமா? சொல்லிட்டு பாருங்க. பிரம்மதேயம், பிரம்மங்கிற வார்த்தை வருது, பிராமணர்களுக்கு இருக்கக்கூடியது. அப்போ பிராமணர்களுக்கு வழங்கப்பட்டது, அதுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பளிப்பாக வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிரம்மதேயம் பிராமணர்களுக்கு. ஆன்சர் வந்து டிக்கு வந்து 3 இருக்க போகுது. ஆனா டிக்கு 3 3 ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் மட்டும் வராது. அடிச்சிடலாமா? ஒரு ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடுச்சு. மீதி 3 ஏதாவது ஒன்று தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, அடுத்து வேற ஏதாவது பார்க்கலாமா? வேற எது மேட்ச் ஆகுது? இந்த பள்ளிச்சந்தம் அப்படின்னு சொல்றாங்களா, இந்த பள்ளிச்சந்தம் அப்படின்னு அதை விட சாலபோகம். சாலபோகம், இந்த சாலபோகம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளிகளுடைய மேலாண்மை. ஓகே, ஸ்கூல்ஸோடைய மேலாண்மைக்காக சாலபோகம். பள்ளிச்சந்தம். ஓகே, நிறைய விஷயம் இருக்குது. பள்ளிச்சந்தம் அப்படின்னா சமண அமைப்புகளை சார்ந்தது. ஓகே, சமண அமைப்புகளை சார்ந்தது. அப்போ ஏக்கு 2 பிக்கு 4, ஏக்கு 2 பிக்கு 4. இந்த ஆன்சர் தான் ரைட். ஓகே, ஆன்சர் பி.
சொல்லணும்னா மலைத்தொடரை வச்சு ஒரு கொஸ்டின் இருக்குது, லாஸ்டா இருக்கு சொல்லிருந்தா அதை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, என்னன்னா இதுல தவறாக பாருங்க, அங்க சரியாக கேட்டிருந்தாங்க, இங்க தவறாக கேட்டிருந்தாங்க. தவறா எது புரிஞ்சிருக்குது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், வட அமெரிக்காவுக்கு ஆண்டீஸ் மலைத்தொடர் சொல்றாங்க, தவறு. ஓகேவா? வட அமெரிக்காவுக்கு ராக்கி மலைத்தொடர் தான், இதுதான் அங்க வரும். ஓகே. ஐரோப்பாவிற்கு ஆல்ப்ஸ் மலைத்தொடர், ரைட், இதுதான் ஐரோப்பாவுக்கு ஆல்ப்ஸ். ஓகே. ஆசியாவுக்கு இமயமலை, எஸ், நம்ம ஊர் தான் இருக்குது இந்தியாவில், ஆசியாவுக்கு இமயமலை, ரைட் தான். தென் அமெரிக்காவுக்கு ராக்கி, எஸ், இது தப்பு சொல்லிட்டேனா? எக்ஸ்சேஞ்ச், இது அப்படியே உல்டாவா, இந்த ரெண்டு மாத்தி மாத்தி இருக்கும், இது இங்க போனா அது அங்க வரும். தென் அமெரிக்காவுக்கு ஆண்டீஸும் வட அமெரிக்காவுக்கு ராக்கியும் அமைந்திருக்கு. அப்போ 1 and 4 வந்து தப்பா இருக்கு. அப்போ சி, அதுதான் வந்து 1 மற்றும் 4 மட்டும் தவறாக இருக்கு. ஓகே, அப்ப சமூக அறிவியல் இருந்து மொத்தமா 25 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். ஓகே, அப்ப இந்த 25 கொஸ்டின்ஸ்ல உங்களால எவ்வளவு அடிச்ச முடியாது? ஓகே, எனக்கு எவ்வளவு சார் தெரிஞ்சிருக்குது அப்படின்னு அதையே கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க. நான் இன்னொரு கேள்வி டே வச்சு ஒரு கொஸ்டின் கேள்வி கேட்டிருந்தேன். ஓகே, 25 கொஸ்டின்ல ஒரு கேள்வி கமெண்ட் மென்ஷன், இதுல வந்து 25 எவ்வளவு அடிக்க முடியுது? ஓகே, எந்த கொஸ்டின் சார் உங்களுக்கு கடினமா இருக்கும் அந்த நம்பரை நீங்க மென்ஷன் பண்ண போறீங்க. ஓகே, ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே ஈஸியா இருந்திருக்காது, ஒரு சில கொஸ்டின் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கடினமா இருந்திருக்கும், அந்த நம்பரையும் கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. அப்போதான் நீங்க வந்து நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆக உங்களுக்கு வந்து எந்த கொஸ்டின் கடினமா இருக்குதோ அதை வச்சு நம்ம வந்து மேலும் மேலும் நம்ம ஸ்ட்ராங் அடைய வைக்கணும். ஓகே, அடுத்தடுத்த எபிசோடு. ஓகே, தேங்க்யூ.